ஹே ஆல், என்னடா இன்றைக்கி மார்னிங் ட்ராவலிங்கில் அதுவும் இப்படி தூங்கி விழுந்துட்டுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு பிளேஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுவும் நான் ஒரு 6 இயர்ஸாக பிளான் பண்ணி போகவே முடியாமல் ஸ்கிப் ஆகிட்டே இருந்த ஒரு விஷயத்த சடனாக பிளான் பண்ணி இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். எல்லோரும் தூங்கினாங்க, ஆனால் நான் மட்டும் தூங்கலை. பிகாஸ் நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் த வேலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். 6 இயர்ஸாக பிளான் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போகவே முடியாமல் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குன்னா சம்திங் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ராகுல் கூட நான் கதை பேசிகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக நான் ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். நான் ராமேஸ்வரம் தான் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு தான் எனக்கு 6 இயர்ஸாக ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஏன் அவ்வளோ ஆசை அப்படின்னா, கோவிலுக்கு வரணும், அங்கே இருக்க தீர்த்த தண்ணியில் குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலும், என்னோடய தாத்தா பாட்டியெல்லாம் ஸ்ரீலங்காவில் தான் இருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு வரப்போ ஃபஸ்ட்டு இந்த தனுஷ்கோடியில் தான் வந்து இறங்கணும் கப்பலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் காமின்னு சொன்னாங்க. பட் அப்போ எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு அந்த இடத்துக்கு போகணும், தாத்தா பாட்டி அப்பா வந்து இறங்கின பிளேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸ்ரீலங்காவுக்கும் போகணும்னு ஆசை தான். பட் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோவிலை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். கோவில் பக்கம் போனதும் கார் பார்க் பண்ணிவிட்டு கடலில் கால் நனைச்சிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறப்போ நட சாத்துற டைம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போய் ரீச் ஆகிறப்போ மதியம் டைம் ஆகிடுச்சு. சரியான வெயில். அங்கே ஆட்டோ கூட கிடைக்கல. எல்லாம் ஆட்டோஸ்லாம் இருந்தது, பட் யாருமே ஹையர் பண்ணல. ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடும் இருந்தது. ஸோ அவ்வளோ வெயிலில் நடக்க தான் ஆரம்பித்தோம். அப்பாலாம் பயங்கர டயர்டாயிட்டாங்க. சுத்தமாக நடக்க முடியல என்னாலலாம். ரொம்ப தூரம் நடந்தோம் பார்க்கிங்லேருந்து கோவிலுக்கு. நடந்து போனதும் ஒரு தீர்த்த தண்ணியில் குளிக்க உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரம் வெயிலில் நடந்து போயிட்டு தலையில் தண்ணி ஊற்றுனதும் சில்லுன்னு ஆயிடுச்சு. தீர்த்த தண்ணியில் குளிக்கிறப்போ அப்புறம் கோவில் உள்ளலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலௌட் இல்லை. ஸோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் நான் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்தேன். ஹாப்பி ஃபேஸஸில். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பாக நாங்கள் வந்து ராமர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து புக்கில் நிறைய படிச்சுட்டு நிறைய கதையாக கேட்டுட்டு அங்கே வந்து விசிட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. புவிக்கு செம்ம ஃபீவர், கோல்டு. ராமேஸ்வரம் ட்ரிப்பில் ஹாஸ்டல்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம். ஃபுல் டே டயர்டாகவே தான் இருந்தா. இங்கேருந்து பார்க்குறப்ப வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்ருந்தேன். ஆனால் தெரியலை என் கண்ணுக்கு எதுவும். இதில் மாடியில் ஒரு வியூ இருந்தது, அது இன்னும் சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு சூப்பராக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு மெமரபுளாக. நாம் ராமர் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போகிற வழியில் நான் பார்த்துட்டு இருந்தப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு இயற்கையை பார்க்குறதுக்கு. ஆனால் சுனாமி வந்து அதை எப்படியெல்லாம் ஷேக் ஆக்கிருச்சு அப்படிங்கிறத நான் அங்கே போகிறப்போ ரியலைஸ் பண்ணேன். பட் நான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் பார்க்குறப்பவே அப்படி இருக்குன்னா, சுனாமி வந்த பீரியடில் இங்கே இருக்கவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு அப்போ ரொம்ப ஹிட் ஆனுச்சு. ஏன்னா சுனாமி வந்தப்போலாம் நான் ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு அப்போது அந்தளவுக்கு ஆனால் ஏதோ ஆகியிருக்குன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு அதை ஒரு எல்லாரோட வாழ்வாதாரத்தையுமே அது பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. 6:00 மேலேயே அங்கே சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். நாங்கள் வேறு ஒரு க்ளோசிங் டைமில் போயிட்டோம். ஆனாலும் அப்பையும் மேனேஜ் பண்ணி அங்கே இருக்கிற லாஸ்ட்டு சாப்பாடு, குழம்பு, மீன் கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டோம். இந்த கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். எப்படா நம்ம சாப்பிட்டு எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு. அங்கே அந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே பேக் வியூ போனால் இப்படி ஒரு சூப்பரான பிளேஸ் இருந்தது. செம்ம ஹாப்பி ஷானு.
எனக்கு எப்பயுமே இந்த மவுண்டெயின்ஸ் ஏறுறதெல்லாம் செட் ஆகாது. மேலே டாப் வியூக்கு யாராவது தூக்கிட்டு போய் நிற்க வச்சா அழகாக பார்த்து ரசிச்சுட்டு வர ஆள் தான் நம்ம. ஆனால் பீச் பேபி எப்போ கூப்பிட்டாலுமே பீச் தான் நமக்கு. அதோட சத்தம் அந்த இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. நமக்கு எப்பயுமே பீச்சு தான் இஷ்டம். ஸோ பீச்சை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆனால் நாங்கள் குளிக்கலாம் இல்லை. தனுஷ்கோடியோட எண்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் நின்று ஒரு குரூப் ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஒன் டே தான் நாங்கள் பிளான் பண்ணோம். மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக ராமேஸ்வரம் வரணும்னு சொல்லி 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கோவிலில் நல்லா தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிற நியர்பையில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போனோம். ஆனால் முக்கியமாக இன்னொரு ஆசை எனக்குள்ளே ஆட் ஆன சாரோட வீட்டை போய் என்னால் விசிட் பண்ண முடியல. அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் ராமேஸ்வரம் வரணும். பட் அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் கண்டிப்பாக வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக அப்துல் கலாம் சாரோட வீட்டை தான் நான் பார்க்கணும். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலியாக பார்த்தது ரொம்ப 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 ஜாலி. ஹாப்பி ஃபேமிலி. பாய் பாய்.